வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சுஜித். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அரசியல் கைதிகள் என எவரும் தடுத்து வைக்கப்படவில்லை என அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடளாவிய சிறைகளில் அரசியல் கைதிகள் என யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்கள் குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள எந்த ஒரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்று ஒருவரும் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள். இவர்களில் சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. சிலரது வழக்குகள் நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் பட்டியலை விரைவாக தயாரிக்கும் நடவடிக்கை என்னால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்று முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றேன். அரசாங்கத்தினை பொறுத்தவரை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக இன மத மொழி பேதங்களுக்கு அப்பால் நியாயமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையே இலக்காக கொண்டிருக்கின்றது. அதே நேரம் குறித்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றுள்ளவர்கள் குறித்து எம்மால் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது. எனினும் அவர்களின் விவரங்களையும் பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளேன் என ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று சீன ஜனாதிபதியை சந்திக்க உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்திக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சீனாவிற்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பிற்பகல் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சீன மக்கள் மண்டபத்தில் சந்திக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வன்னியில் 50% மின்னஞ்சல் பயன்படுத்த தெரியாது என ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. வடக்கு மாகாணத்தின் வன்னி பிராந்தியத்தில் 12 முதல் 40 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் அறிவு பற்றிய ஒரு ஆய்வில் ஏறத்தாழ 50% மின்னஞ்சலை பயன்படுத்துவதில்லை என கண்டறியப்பட்டுள்ளது. அதேவேளை 17% மட்டுமே இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக வேலைவாய்ப்பை பெறுகின்றனர் எனவும் 30% மட்டுமே இணையதளங்கள் ஊடாக அரசாங்க சேவைகளை பெற்றுக்கொண்டனர் எனவும் 30% சமூக வலைதளங்களை அறவே பாவிப்பதில்லை எனவும் இந்த ஆய்வில் அறியப்பட்டுள்ளது. வன்னி பிராந்தியத்தின் வவுனியா, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 1347 குடும்பங்களைச் சேர்ந்த 12 முதல் 40 வயதிற்கு இடைப்பட்ட 2975 பேரிடம் இந்த ஆய்வை பிரித்தானியாவின் கேட் நிறுவனம் மற்றும் வவுனியா பல்கலைக்கழகம் ஆகியன கூட்டாக மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வல்வெட்டித்துறையின் மாபெரும் பட்டப்போட்டி நேற்று இடம்பெற்றது. வல்லை விக்னேஸ்வராசன சமூக சேவா நிலையமும் வல்லை உதயசூரியன் கழகமும் இணைந்து நடத்திய வல்வெட்டித்துறையின் மாபெரும் பட்டப்போட்டி உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் பல வகையான பட்டங்கள் மழைக்கு மத்தியிலும் போட்டியில் பங்கேற்றன. வெற்றியீட்டிய போட்டியாளர்களுக்கு ஆளுநர் பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வைத்தார். அத்துடன் இந்த நிகழ்வில் கல்வி சாதனையாளர்களையும் ஆளுநர் கௌரவித்தார். இந்த நிகழ்வில் பருத்தித்துறை பிரதேச செயலர் எஸ். சத்தியசீலன், வெல்வெட்டித்துறை நகரசபை செயலர் கிஷோர்குமார், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம். கே. சிவாஜிலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திடீர் சுயீனம் காரணமாக வெளிநாட்டு பிரஜை ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிகிரியாவிற்கு சுற்றுலா சென்றிருந்த போது ஏற்பட்ட திடீர் சுயீனம் காரணமாக வெளிநாட்டு பிரஜை ஒருவர் உயிரிழந்துள்ளார். செக் குடியரசை சேர்ந்த 54 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிகிரியாவிற்கு நேற்று சென்றிருந்த போது குறித்த பெண்ணுக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து அவர் சிகிரியா கெம்புச பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குறித்த பெண் மாரடைப்பால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தண்ணி குளம் வான் பாயக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு தண்ணி குளத்தின் நீர்மட்டம் உயர்ந்து வருவது மற்றும் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக தண்ணி குளம் வான் பாயக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுவதாக முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் அறிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் குளங்களுள் 4வது பெரிய குளமான தண்ணி குளம் 21 அடி வரை நீரை சேமிக்கக்கூடியதாக இருக்கின்ற நிலையில் தற்போது 20 அடியை தாண்டிய நிலையில் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளனர். தற்போது பெய்யும் கனமழை காரணமாக தண்ணி குளம் வான் பாயக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இதனால் குளத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஒரு தொகை ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சம்மாந்துறை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் பொங்கல் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் நேற்று பொங்கல் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. அகிலன் முத்துக்குமார சுவாமியின் ஏற்பாட்டில் சாவகச்சேரி தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி பாலித செனவரட்னம் மற்றும் போலீஸ் அதிகாரி கந்தப்பூ ஜெயரூபன் தலைமையில் அனைத்து போலீஸ் அதிகாரிகளினதும் ஒத்துழைப்புடன் பொங்கல் சிறப்பாக இடம்பெற்றது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பொங்கல் பூஜை இடம்பெற்றது. சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பொங்கல் பூஜை வெகு சிறப்பாக இடம்பெற்றது. ஆலய பிரதமகுரு கீர்த்தி ஸ்ரீனிவாச குருக்கள் தலைமையில் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பூஜை இடம்பெற்றதுடன் இதில் அதிகளவான பக்தர்கள் பங்கேற்றனர். அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனைத்து இந்து ஆலயங்களிலும் வர்த்தக நிலையங்களிலும் வீடுகளிலும் தைப்பொங்கல் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வவுனியா வெடுக்குநாரிமலையில் தைப்பொங்கல் சிறப்பு பூஜை இடம்பெற்றது. வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தைப்பொங்கல் சிறப்பு பூஜை வெகு சிறப்பாக இடம்பெற்றது. ஒலுமடு வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆலய பிரதம குரு ஜேசுத குருக்கள் தலைமையில் பொங்கல் வழிபாடுகள் இடம்பெற்றன. வவுனியா நெடுங்கணி ஒலுமடு வீதியில் மரம் விழுந்ததினால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக வவுனியா நெடுங்கணி ஒலுமடு வீதியில் பாரிய மரம் ஒன்று விழுந்ததினால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நள்ளிரவில் இருந்து காற்று மற்றும் மழையுடனான காலநிலை நிலவி வருவதால் நெடுங்கணியிலிருந்து ஒலுமடு ஊடாக செல்லும் கூழாங்குள வீதியில் சேனைப்புலவு சந்தியில் பாரிய மரம் முறிந்து விழுந்துள்ளது. இதனால் போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.